உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரியல சார். சிட் ஃபண்ட்ல பணம் போட்டவங்க எல்லாம் டெய்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்ல வர தீர்ப்பு வர போகுது. நேரா சென்ட்ரலுக்கு போ. அங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சார் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். டேய், நான் சொல்றது ஜெயில் இல்லடா, ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அங்க போ. அங்க இங்க போர்ட்டர் ஜேம்ஸ் என்றவர் யாரு? நம்ம ஜேம்ஸ். ஜேம்ஸ் ஜேம்ஸ் கொடுக்க மாட்டேன். அட அது இல்லப்பா, உன்னை தேடி யாரோ வந்துக்கிறாங்க பாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார், என்ன தெரியுதா? என் கண்ணை டெஸ்ட் பண்ணதா கூப்பிட்டு வந்தியா நீ? நாம 2 பேரும் ஏற்கனவே ஒரு நாள் மீட் பண்ணிருக்கோம். எனக்கு ஒண்ணு தெரியும். எனக்கு உங்களுக்கு தெரியாது சார். உங்களை மாதிரி 1000 பேரை பாக்குற எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியுமாப்பா? விஷயத்த சொல்லுப்பா. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். நீங்க சார் கூப்பிட்டு சொன்னீங்க. நான் சொல்ற வேலையை செஞ்சினா உனக்கு நிறைய பணம் தரேன். ஓகே, என்ன வேலை? வர்ற 24ஆம் தேதி மண்டே நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோட்ல இருந்து ஒரு பெட்டி எடுத்து வரணும். அதானே சார் என் வேலை. டிக்கெட்டா புக் பண்ணுவாங்கன்னா ஆளே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. பெட்டி எடுத்துக்கிட்டு 4 பேர் பாக்குற மாதிரி ஸ்டேஷனை விட்டு ஓடி வரணும். அது கஷ்டம் சார். ஏன் ஸ்டேஷன்ல 4 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க சார். குட் ஜோக். எல்லாரும் பாக்குற மாதிரி ஓடி வரணுங்கிற. ஓடி வந்து பெட்டியை கொடுக்கணும். யார்கிட்ட? என்கிட்ட. பெட்டி யாருது? என்னோடது. ட்ரெயின்ல இருந்து யார் வராங்க? நான் தான் வரேன். இத பாரு, இன்னொரு முக்கியமான விஷயம். நீ ட்ரெயின்ல பெட்டி எடுக்க வரும்போது நான் தூங்குற மாதிரி நடிப்பேன். நீ என்ன எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேன். புரிஞ்சுதா? கிட்டத்தட்ட இது ஒரு திருட்டு மாதிரி தான். அது எப்படி சார் திருட்டாவும்? உங்க பெட்டி எடுத்து உங்ககிட்டயே தர போறேன். அப்படி அந்த பெட்டியில என்னதான் சார் இருக்கு? ஏன் இதுக்கு என்னன்னால கேட்க கூடாது. வரமா, பாய்மா. ஏன் இதுக்கெல்லாம்? மிஸ்டர் ஜேம்ஸ், கம். சொல்லுமா. 25,000 ரூபாய் கொடுத்துறேன். சொல்லிவிட்டு போன புள்ள சோளம் விளைஞ்சி போட். பெட்டி தூக்கி வாடா. பிறந்ததே அதுக்கு தான் சார். ஆயினோ, பெட்டி தூக்கிட்டு வாடா. பட்டி எங்க சார்? பிளைண்ட் மேன், இவ்வளவு பெட்டி இருக்க கண்ணு தெரியல? அதெல்லாம் ரயில் பெட்டி சார். உடம்புக்கு அதான் கரெக்ட் மேன். 5,001 தரேன், ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வா. அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்குறது? அட்வான்ஸா ஒரு 10,000 சார். உனக்கு அட்வான்ஸ் 10,000 எடுத்துக்கோங்க. 10,000 அட்வான்ஸா? அண்ணா குடு. சார் ஒரு கார் வேணும் சார். கார் சார். காரா? எதுக்குன்னு கேளுங்க சார். எதுக்கு? ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க. நான் கேட்கும்போது நீங்க சொன்னீங்களா? பாயிண்ட் சார். நல்ல பாயிண்ட் சார். பாயிண்ட் கொடுத்துருப்பா. சார், உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரியலையே சார். அப்படி என்னதான் அந்த பெட்டியில கொண்டு வர போறீங்க? பணம் தான். ஜனங்க சிட் ஃபண்ட்ஸ்ல பணம் போட்டாங்கல்ல, அந்த மொத்த பணத்தை அபேஸ் பண்ண வேண்டியது. 4 கோடி ரூபாய் அபேஸா? எஸ். அந்த பெட்டி நம்ம கைக்கு வந்ததும் பணம் காணாம போயிடுச்சுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பணத்தோட மங்களம் பாடிடுவான். சார், போலீஸ்க்கு பயந்து அவன் உங்களை காட்டி கொடுத்துட்டானா? அவன் கதையை முடிச்சு கல்ல கட்டி கடல்ல போட்டுருவோம். என் வழி குறுக்கு வழி. கண்ணாடி காரு கலக்கறியே. அடடடடடடடா தலைவா. அப்ப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 ா. ஏன்டா இப்படி கத்துற? பண்ணோம்டா. அது வேற ஒண்ணு இல்லடா, இவனுங்க சாவு காடி இருக்கானுங்க. அந்த பணத்து மேல துட்டு இறைப்பானுங்கல்ல, அதை எடுத்து வந்து இங்க ஷோ காட்டுவானுங்க டபுள் பாட்ச் பசங்க. ஸ்டூபிட். பணத்தை என்ன தெரியுமான்னு கேளுடா கழுது. தோடா என்ன தெரியுமான்னு கேக்குறானுங்கடா. எடை போட்ட எவ்வளவு அமௌண்ட் நாம சொல்லுவோம்ல. திருப்பதி கோயில் இன்சார்ஜ். திருப்பதி டெம்பிளுக்கு வெளியில உட்காந்து துண்டை போட்டு பிச்சை எடுத்துட்டு இங்க கூலிங் கிளாஸ் போட்டு பந்தா பண்றானுங்க. பந்தா பேசுறானுங்கப்பா. உற்சாவனுக்கு பேசவே மாட்டானுங்க. பிளாட். உன் மூஞ்சி கிடைக்க மாட்டா இது. ஓய், இந்த மூஞ்சிக்கே இவ்வளவு கிடைச்சிருக்குன்னா இந்த மூஞ்சிக்கு எவ்வளவு கிடைக்கும்ல. ஓகே 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 ஓகே.
என் மூஞ்சிக்கு என் பின்னாடி எவ்வளவு பேர் வராங்க பார்க்கலாமா? என் பின்னாடி வந்தா ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், ஒரு பாட்டில் பீரு, வேலுமிட்ரி சோறு. அது பாக்ஸர் சத்தியவேல் இருக்காரா? இட்ஸ் ஓகே, நானே போய் ஸ்டேடியத்தில் பார்த்துக்கிறேன். என்னப்பா நெருப்ப கக்குற? பயா! ஏய், குன்னன்! விட்டுப்பா. என்ன பசங்க பாவம்? ஓகே. ஏய், தப்புக்கு தப்பா. அங்க பாரு ஒருத்தன் கலாய்க்கிறான். முதல்ல அவன் கதையை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம கணக்கு தீர்த்துப்போம். வாடா. இவனுங்க என்னப்பா எல்லையை கிராஸ் பண்ணி வராங்க? ஏய் ஏய் என்னடா பண்றீங்க? பாக் பாக் பாக். ஓகே. ஓகே. ஏய் ஏய்! ஏய் ஏய் என்ன அடிப்ப? ஆண்டு மாமா அடிப்பியா? அடிப்பண்டா. முடியாதுடா. அடிப்பண்டா. போய் அடி. டேய் 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 வேணாம்டா, எமோஷன் கிளப்பாதீங்கடா. நம்ம பிளானுக்கு இவன் தான் கரெக்ட். என்ன ப்ராப்ளம்? என்னை பத்தி தெரியுமா உனக்கு? நீ சொல்லாம எனக்கு தெரியுமா? நான் என்ன ஜோசியக்காரனா? ஜேம்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியாது. ரெண்டு பேரும் ஒன்னா தானே வேலை செய்றீங்க? ஒன்னா வேலை செய்யும்போது பக்கத்து பக்கத்துல இருப்பான், அப்ப தெரியும். இப்ப இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல தெரியாது. ஆமா, எதுக்கு அந்த பிச்சைக்காரனை பத்தி என்கிட்ட கேக்குற? அந்த பிச்சைக்காரனா இப்ப பணக்காரன் அப்புறம். அவனா? எப்படி? என் பாஸ் அவனை வச்சு ஒரு நல்ல பிளான் பண்ணிருக்காரு. வர 24ஆம் தேதி வர ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்ல அவன் ஒரு பெட்டியை திருட சொல்லியிருக்காரு. அந்த பெட்டியை அவன் திருடி கொண்டு போய் என் பாஸ் கிட்ட கொடுத்தானா அவன் பணக்காரன். அவன் கிட்ட இந்த திருடி நீ என்கிட்ட கொடுத்தனா நீ பணக்காரன். வாட் டு யூ சே? பயங்கரமான ஆளா இருக்கப்பா நீ. கூடவே இருந்து குழி பறிக்கிறவனை பாத்துருக்கேன் நானு. ஆனா குழி பறிச்சு வச்சுட்டு ஒரு முதலாளி கூட சேர்ந்துருக்க பாரு. உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தான் பார்க்கணும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் அதை காமெடியா தான் கேட்பேன். என்ன பண்றது? ஆனா ஒருத்தன் சுட்ட பெட்டியை அவன்கிட்ட நாம சுட்டுட்டு வரதுங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். அதுக்கு நீ எவ்வளவு கொடுப்பேன்? 50,000. எவ்வளவு சொன்ன? நீ எவ்வளவு சொன்ன? நான் சொன்ன, நீ மறந்துடு. நீ எவ்வளவு சொன்ன? 20,000. 20,000மா? 25. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.